இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடி தோட்டத்தில் கீரையை பற்றி போய் பார்க்க போகிறோம். அந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான கீரை போட்டிருந்தேன். ஆனால் ஒரு 2-3 நாளாக மேலே போகல, மழை பெஞ்சதுனால போக முடியல. இன்றைக்கி போயிட்டு அந்த கீரை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன கீரை இருக்கோ அதை பற்றி அறுவடை பண்ண வர போகிறோம். நான் கீரையை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வெயிட் ஆகிடுது. மணத்தக்காளி கீரை நல்லா ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு. கீரை கலன்னு வந்துருக்கு. மணத்தக்காளி கீரை இதுக்கிட்ட கட்டு எவ்வளோ வந்துருக்கு கீரைங்க. அப்படியே இன்னொரு பார்ட் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அடிச்சிட்டு இருக்குது. இது வேஸ்ட்டு தான். சரியாக மழையில் நம்ம சரியாக கவனிக்காததுனால விட்டதுனால ஃபுல்லாக பூச்சி வச்சு போச்சு. இதுக்கப்புறமும் இது ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னொரு பார்ட் இதுவாப்பா, இதுவும் ஓரளவுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்காங்க கீரை. இப்போதைக்கு இது மட்டும்தான் நல்லா இருக்கு. இப்போ இது கொஞ்சம் பழம்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் விதைக்கு அப்படியே விட்டுற வேண்டியதான். இதுதான் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இந்த கீரையை கிள்ளிட்டு இந்த கீரையோட பெனிஃபிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கீரை சில பேருக்கு வாயில் அச்சரம் வந்துடும், அப்புறம் வாய் ஸ்மெல் வரும். இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த அச்சரம், வாய் புண்ணு, வயிற்றில் இருக்கிற புண்ணு, இது எல்லாமே இந்த கீரை வந்து இது பண்ணும், க்யூர் பண்ணும். நல்லது இதுதான், குளிர்ச்சித்தன்மை இதை சாப்பிட்டாக்கா. அதே மாதிரி இந்த கீரையோட இன்னொரு மருத்துவ குணம் என்னன்னாக்கா, நம்ம கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கும். மஞ்சாக்காமலை ஏற்படுது பார்த்தீங்கன்னா அது, அப்புறம் கல்லீரல் வீக்கம் ஏற்படுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட இதை தீர்த்து வைக்கும். இது இப்போ இதை வந்து நம்ம கிள்ள போகிறோம். அதே மாதிரி இந்த கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரக பிரச்சனை நிறைய லேடிஸுக்கு ஜென்ஸுக்கெல்லாம் சிறுநீரக ப்ராப்ளம் வரும். அதை யூரின் சரியாக அடிக்கடிக்கு போயின்னு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இதுவும் குணப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தா அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள், விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ, இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள இதெல்லாம் கூட தீர்த்து வைக்கும் இந்த கீரை. அப்புறம் மற்றும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையை. இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சும் சாப்பிட்லாம், சில பேர் தொகையல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த கீரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை நான் கிள்ளிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். அப்படியே சாப்பிடுங்க. நல்லா கொஞ்சம் இதாகிடுங்க, நல்லா இருக்கு. இதை அப்படியே கட் பண்ணி விட்டாக்கா இன்னும் துளுத்து வரணும், அப்படியே இது பண்ணிக்கலாம். அந்த இது தான் ஃபுல்லாக இதாகி போச்சு. அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு இப்போ நம்மளா. அதை பாரு, அது சொல்லு அப்படியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கூட இந்த கீரை வந்து இது பண்ணோம். இது வெறும் வயிற்றுல வந்து சில பேர் ஜூஸாக கூட சாப்பிடுவாங்க. சில கீரை லைட்டாக கசக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளி எல்லாம் சேர்த்து தொகையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலாம் இருக்கும். சாப்பாட்டில் பெசந்து சாப்பிட்லாம். தொகையல் அரைச்சா, அதில் தொகையல் அரைச்சாக்கா நல்லா இருக்கும். குழம்பு விட தொகையல் இன்னும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து அப்படியே இது வந்து வெறும் இதுலேயே நல்லா வளர்ந்தது தான். இது நிறைய பூச்சி அடிச்சிச்சு. இது மழை இப்போ 2 நாளாக மழை பெஞ்சது பாருங்கள். இந்த மழை பெஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. இது ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதாவது எந்த மருந்தெல்லாம் போடாமையே இயற்கையாகவே வளருது. அதே மாதிரி குழம்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த கீரை. அதாவது நம்ம எந்த மருந்தும் போடாமல் செய்யறதுனால அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. அதே மாதிரி பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கீரை வந்து பார்த்திங்கனாக்கா பறித்து இந்த மாதிரி கீரை பறிக்கணும்னா அது இந்த கீரை இல்லை,
சிறுகீரையாக இருக்கட்டும், அரைக்கீரையாக இருக்கட்டும், எந்த ஒரு கீரை இருந்தாலும் 1/2 ஹவரில் செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் அதோட ஃபுல் மருத்துவ குணம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா இப்போ நிறைய பேர் வாங்கி ட்ரெயினில் வருவாங்க, அப்புறமா மார்க்கெட்டில் வாங்கின்னு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுறாங்க. 2 நாள் பார்த்து செய்கிறாங்க. அது சாப்பிட்டு சாப்பிடாம இருக்கலாம், அது வேஸ்ட்டு. ஆனால் இது வந்து 1/2 ஹவரில், இப்போ நான் இதை பறிக்கிறேன்னா 1/2 ஹவரில் போய் செஞ்சுட்டாக்கா அந்த ஃபுல் இது நம்மளுக்கு கிடைக்கும். மருத்துவ குணமாக இருக்கட்டும், அதேமாதிரி நார்ச்சத்து நம்ம உடம்பு. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தாக்கா நம்ம வந்து வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வீட்லேயே வந்து சின்ன சின்ன பாட்டு யூஸ் பண்ணி ஒரு மாடி தோட்டம் வச்சு அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரையெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சிகப்பு பொன்னாங்கண்ணி பாட்டில் நட்டம் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் நல்லா துளுத்து வந்திருக்காங்க. அதை பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் துளுத்து வந்திருக்காங்க. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி, இந்த பாட்டு அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பழம் வச்சுருக்கு பாருங்கள். இந்த பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு எடுத்து அடுத்த முறை போட வேண்டியதான். ஏன்னா இப்போ இது ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கீரை ஒன்று இதை கட் பண்ணி போடலாமா இல்லை பிடுங்கி போட்டுடலாமான்னு தெரியல. ஃபுல்லாக ஒரு பூச்சி தான். இது வேஸ்ட்டு. ஆனால் இது நான் வந்து இந்த ஒரு 3 நாளாக இந்த மழைக்கு வராது விட்டதுனால இந்த ப்ராப்ளம். இதில் கூட தேராது போலுங்குது. எல்லாமே அப்படியே மொத்தம் ஹோல்ஸ் போச்சு. என்ன இந்த பூச்சி மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது கொஞ்சம் முன்னாடியே கிள்ளி இருந்தால் இவ்வளோ இது வந்திருக்காது. சரி, கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்து எடுத்தேன். இது ஒன்று கொஞ்சம் இதை கூட பாருங்கள், இது ஒன்று தான். இந்த இலையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி இது எடுத்து தான் இது பண்ண முடியும். பார்த்து ஒன்று ஒன்றா தேடி தான் இது வந்து எடுக்கணும். இதுக்கு இது கீழே பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக இந்த வேப்பம் தழை, இதெல்லாம் வேப்பம் தழை தான். இந்த ஃபுல்லாக இதாக இருக்குது. இந்த மரத்துலேருந்து கொட்டுறதுனா இந்த மரத்துலேருந்து கொட்டுற வேப்பம் தழை தான் ஃபுல்லாகவே. இது பாருங்கள், ஃபுல்லாக மாடி மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து பெருக்கி இந்த மாதிரி பாட்டில் போட்டு ஊற வச்சுட்டு இதில் வந்து அந்த நம்ம வேஸ்ட்டெல்லாம் போட்டு இதை இது பண்ணோன்னா இதுதான் உரமாக்கி நான் செடிங்களுக்கு போடுறது. மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதான் மருந்து, இந்த மருந்தெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நான் போடுறதே கிடையாது. இப்போ இதுதான் போடுவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் வாங்கிட்டு வந்து பாருங்கள், இந்த நகராட்சியிலேருந்து அந்த மருந்து, அந்த இது போடுவேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இதுதான் நான் இப்போ போடுறது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கீரை விதையை புதுசாக விதைக்கிறோம். இப்போது சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைலாம் போடலான்னு இருக்கேன். போட்டுட்டு அது க்ளீன் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.